இன்னைக்கு நாம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் 1983 வருஷம் வெல் சின்ன பையனா இருக்கும்போது அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போயிருந்திருப்பான். காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்களா இல்ல இங்க இருந்து போகலாமா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே பயந்துகிட்டே அவனோட டென்ட்ல படுத்திருந்திருக்க. ஆனா அப்போ அவனை தேடி ஒரு டெமோகார்கனுங்கிறது வந்திருக்கும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேலாம் ஏறி இருந்திருப்பானா. ஆனா கொஞ்ச நேரம் கீழே தேடிட்டு இருந்த அந்த டெமோகார்கன் மரத்து மேல தான் வில் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுவும் மரத்துல ஏற ஆரம்பிக்க உப்பதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வேற வழி இல்லாம ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவ. ஆனா அந்த மரத்துல இருக்கிற கிளைகள்லாம் உடைஞ்சு அவ்வளவுதான் கீழே விழுந்து அதுக்கு மேல நகர முடியாம படுத்துறான். அந்த டெமோகார்கனுக்கும் ஈஸியா போச்சு. அப்படியே அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு வீட்டுல போட்டுட்டு போக. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம வெக்னா பயபுல வந்திருப்பான். ஹென்றி இல்ல 01 வந்தவன் சைக்கிக் எபிலிட்டியை பயன்படுத்தி வேர்கள் மூலமா நம்ம வில்ல அதே இடத்துல ட்ராப் பண்ணி வில்லோட வாயில அந்த வேர்கள்ல ஒரு மவுத் மாதிரி ஒன்று ஓபன் பண்ணி அவனோட வாய்க்குள்ள வச்சு சம்திங் ஏதோ ஒன்றை இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப சொல்லியிருந்திருப்பான், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப அழகான சில விஷயங்களை இந்த உலகத்துல உருவாக்க போறோம்னு. கட் பண்ணா பிரசன்ட் டேல 1987 வருஷத்தை காட்டுறாங்க. வில் காணாம போனதுல இருந்து 4 வருஷம் கழிச்சு ஆஸ் யூஷுவல் மைக்கோட வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. பிளஸ் நம்ம மைக்கோட தங்கச்சி இருக்கிறாள், அவ வாழ்ந்து வந்திருப்பாளா. காலையில சாப்பாட்டுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வெளியில சம்திங் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அவ கண்ணாடி வழியா பாக்குறா. ஆனா அப்பா அவளை வந்து அவங்க அம்மா டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தா வில்லோட ஃபேமிலி அவங்களோட வீட்டை சேல்ஸ் பண்ணிட்டு கலிபோர்னியா போயிருந்திருப்பாங்கல்ல. ஆனா சீசன் 4ல திருப்பியும் இதே ஊருக்கு ரிட்டர்ன் ஆன காரணத்தால இப்போ மைக்கோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. காலையில எல்லாரும் பரபரப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என்ன இப்படி பறக்கிறானுங்கிற மாதிரி நம்ம மைக்கோட அப்பா பொறுமையா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஈவன் எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் மைக்கோட அம்மா ஒரு ரியாக்ஷனை பார்க்கும்போதும் எஸ் அவங்களுக்கும் இவங்க இங்க இருக்கிறது பிடிக்கல தான் போல. என்ன பண்றது, வீட்டில் இருக்கிறாங்க துரத்தியா விட முடியும்னு 2 பேரும் பேச வெல் மைக் அண்ட் மைக்கோட தங்கச்சின்னு 3 பேர் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்க. மைக்கோட தங்கச்சிலாம் வர வழியில ஏதோ ஒரு எஃப்எம் ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பா. யார் பேசுறதுன்னா நம்ம ராபினா இருக்கும். ஸோ ராபினும் ஸ்டீவும் இந்த தடவை ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல இல்லையோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க போல. பயங்கரமா நம்ம ராபினும் கலாயா பேசுற சில விஷயங்களை கவனிக்கும் போது தான் தெரிய வருது. சீசன் 4ல இவங்களோட ஊர்ல வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் மாதிரி ஏற்பட்டு கேட்டுங்கிறது ஓப்பன் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு பனித்துளிகள்லாம் விழுக ஆரம்பிச்சிருந்திருக்கும்ல. ஆகையால் இந்த ஹாக்கின்ஸில் எல்லைகளில் மொத்தமாக வேலியை போட்டு மிலிட்ரியை கொண்டு வந்து இறக்கி விட்டுருந்துருக்காங்க. ஆல்ரெடி எவ்வளோ பேரால் இந்த ஊரை விட்டு போக முடியுமோ அவங்க எல்லாரும் ஊரை விட்டு போயாச்சு. ஆனால் இந்த ஊரில் வசிக்கிற சொற்பமான மக்களை காட்டிலும் மிலிட்ரி ஆளுங்க தான் அதிகமாக இருக்கிறாங்களாமா. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இங்கே வாழ்கிற பீப்புளுக்கு ரெகுலரான மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறதுமே இருக்க தான் செய்யுது. இன்னும் ரொம்ப முக்கியமாக அந்த கேட்டுங்கிறது ஓப்பன் ஆயிருந்திருக்கும்ல. ஸோ அந்த ஓப்பன் ஆன இடத்துல நிலநடுக்கம் அந்த மாதிரி நிலங்கிறது பேந்து போயிருந்திருக்கும். அதை க்ளோஸ் பண்ணுற விதமாக மெட்டல் ஷீட்டை வச்சு அது ஃபுல்லா மூடிந்திருக்காங்களாமா. ஆனா ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு அது ஒரு லென்த்தியான பிளே கிரவுண்ட், அங்க ஏறி விளாண்டு இருப்பானுங்க. சோ இப்போதைக்கு ஊருக்குள்ள மக்கள்லாம் இருந்துக்கலாம். இருந்தாலும் ஊரோட சென்டருக்கு மட்டும் அவங்க போக கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கேட்டுங்கிறது இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல போல. நாட்களுங்கிறது ரொம்ப ரெகுலரா தான் போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே. ஆகையால் ராபின் அவளோட பேச்செல்லாம் குறைக்கிறதுக்கு முன்னாடி நான் அடுத்த ஒரு பாட்டு போட போறேன், அது என்னோட ஃபேவரட்டான ஒரு நபருக்காகன்னு சொல்லி பாட்டை ஒன்று பிளே பண்ணுவாளா. ராபின் சீசன் 4ல அந்த பாஸ்கெட் பால் சியர் லீடிங் டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. சோ அவளை கரெக்ட் பண்ணியிருக்கா. ஆனா அந்த பாட்டை அவங்க ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் அது ப்ளே ஆயிருந்திருக்காது. என்னடா இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம், மிலிட்ரிக்கு இது நம்ம சிக்னல்ஸை பிளாக் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி அவ செக் பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, நான் அவ்வளோ ஒன்றும் மோசமா எதுவும் சொல்லலையேன்னு ராபினுக்கு தோணும். இருந்தாலும் ஸ்டீவுக்கு இது என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு டைரக்டா ஸ்டீவோட சிஷ்ய கொடியான நம்ம டஸ்டின் பையனுக்கு கான்டாக்ட் பண்ணா. இதை பத்தி எல்லாம் சொல்லும் போது ஐயோ ஏதாவது லூஸ் கனெக்ஷனா இருக்கும், ஒழுங்கா பாரியா, உனக்கு இது பார்க்க தெரியலன்னு வையன், மேனுவல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் படிச்சுக்கோ, மேனுவல் வேற லாங்குவேஜ்ல இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் கத்தாத படிச்சுக்கோ, ஏன்னா எந்நேரம் உனக்கு ஏபிசிடி சொல்லி தரக்கலாம், நானே கூட இருந்துகிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி கட் பண்ணிடுவான். இருந்தாலும் டஸ்டின் ஏதோ கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஈவன் ஸ்கூலுக்கு கூட அவன் போகும்போது அவங்களோட கிளப்போட டிஷர்ட்டை தான் போட்டிருந்திருப்பானா. அண்ட் அதை எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் பாருங்கடா நான் அப்படிதான்டா போடுவாங்கிற மாதிரி தான் தவுலத்தா டஸ்டின் வந்துகிட்டு இருப்பான். அப்ப போன சீசன்ல ஜேசன் ஒரு பையன் இருந்தான்ல, அவனோட ஃப்ரெண்டா இருந்த ஆண்டிங்கிறவன் அன்னெசரியா எதுக்குடா அந்த சாத்தானோட டிஷர்ட்டை போட்டு வந்திருக்குங்கிற மாதிரி அவன்கிட்ட சண்டைக்கு வரது மட்டும் இல்லாம அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அவனோட டிஷர்ட் பிடிச்சி கிளிக்க ஆரம்பிப்பானா. கரெக்டா லூகாஸ் அங்க வந்துடுவான். அண்ட் லூகாஸை பார்த்த ஆண்டி ஏதோ துரோகி மாதிரி லூகாஸை ட்ரீட் பண்ணுவானா. ஒழுங்கா ஓடிரு இல்லைன்னா எதையாவது அறுத்து விட்டு போயிடுறேன்னு லூகாஸ் கடுப்புல இருக்க. அங்க வந்து மைக்குமே ஏண்டா லூகாஸ் பேசிட்டு இருக்கிற, பண்ணி விட வேண்டியதானே, அப்போவாது இவன மாதிரி புறம்போக்கு பசங்களாம் நம்ம கிட்ட நெருங்காம இருப்பாங்கன்னு சொல்லும் போதுதான் தெரிய வருது. ஸோ பசங்க எல்லாரும் இப்போ ஒன்னா இருக்கிற காரணத்தால செம்ம தைரியத்தோட இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ஏண்டா டஸ்டின் இந்த டிஷர்ட்டை போட்டு வந்து வெறுப்பேத்துற, அதான் அவங்க காண்டாகிறானுங்கன்னு தெரியுதுல்ல.
தேவையில்லாம எதுக்குப்பா அப்படி அட்டென்ஷனை கேதர் பண்றேன்னு சொன்னதுக்கு, இங்க பாரு நம்மளோட கிளப்பை பத்தியும் எட்டியை பத்தியும் இன்னொன்னு தப்பா தான் நினைக்கிறானுங்க. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஸோ அதனால இப்படி இந்த டிஷர்ட்டை வியர் பண்றது மூலமா நான் இன்னும் எட்டியோட பக்கம் தான்டா அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ டஸ்டின் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான் போல. ஆனா இந்த விஷயம் பசங்களுக்குலாம் பிடிக்கல. அதனாலே ஒரு சின்ன உரசலுங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல ஒரு மிஸ்ஸிங் போஸ்டரை காட்டுறாங்க. யாரோடதுன்னு பார்த்தா நம்ம 11ஓட தான் இருக்கும். கட் பண்ணா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு புள்ள மிலிட்டரி ஆளுங்கிட்ட இருந்து ஓடி போய்கிட்டு இருக்க. காரு ஹெலிகாப்டர்லாம் வச்சு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களும் எப்படி அவளை பிடிச்சிடுறாங்க. ஆனா அது அவங்க தேடுற பொண்ணு கிடையாது. பேரலா நம்ம 11 இருக்கிறாள். அவ அந்த ஜங்க் யார்ட்ல காசு மேல அங்கிட்டு இங்கிட்டு ஏறி ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாளா. ட்ரைனிங் கொடுக்கறது யாருன்னா வேற யாரு நம்ம ஹாப்பரும் வில்லோட அம்மாவுமா தான் இருப்பாங்க. பரவாயில்லையா புள்ள, நேத்திக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லும் போது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பத்தாது, இன்னும் இதோட பெட்டரா பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி டெஸ்பரேட்டா இருப்பா. இல்ல புள்ள இதுவே கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே இல்ல இது பத்தாது, ஹென்ரியை தோக்கடிக்கிறதுக்கு இது பத்தாதுன்னு அவ மைண்ட்ல இருக்கும். ஸோ ஹென்ரி எவ்வளவு பவர்ஃபுல் அவளுக்கு தான் தெரியுமே. அதுவே நம்ம ரிப்போர்ட்டர் புதுசா ஒரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு போல. கிராசரி கொண்டு வரங்கிற பேர்ல ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு உள்ள வராரா. இங்க அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ராபினாலையும் ஸ்டீவாலையும் அந்த பிராட்காஸ்ட்டை கன்டினியூ பண்ண முடிஞ்சது இருக்காதுல்ல. ஸோ அதனால என்ன பிரச்சனைன்னு அங்க வந்த நான்சி அண்ட் ஜானத்தன் இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்னடான்னு மேனுவல படிச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ரேடியோ ஸ்டேஷனோட சிக்னல் ஹெட் ஒன்று இருக்காமா. ஸோ அதை போய் தான் ரிப்பேர் பண்ணி ஆகணும்ட்டு ஒரு பெரிய டவருங்கிறது இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. ஓகே டவர் மேலே ஏறி தான் வேலையை பார்க்கணும். எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் எப்படா மேலே ஏறுதுன்னு யோசிக்கும் போது என்னது சேஃப்டி இல்லையா, சேஃப்டி இல்லாத வேலையை பார்க்கறதுக்கு தானே நான் பிறந்திருக்கேங்கிற மாதிரி ஸ்டீவ் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்தா ஜானத்தன் ஆல்ரெடி கம்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருப்பானா. அடிங்க நான்சி முன்னாடி கெத்து காட்டலான்னு நான் இந்த வேலையை எடுத்தேன், நீ என்னடா அதுக்கு மேலே ஏறுறேன்ட்டு ஸ்டீவ் இன்னொரு பக்கம் ஏற ஆரம்பிக்கிறான். இந்த 2 கோமலைங்களையும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் ராபின் அண்ட் நான்சியோட ரியாக்ஷன் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு அந்த வேன் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டரும் வராரு. ஸோ உள்ள வந்து சாப்பாடு ஐட்டம்லாம் கொண்டு வரங்கிற பேர்ல இவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாரு போல. அது மட்டும் இல்லாம அடிஷனலா ஒரு ஃபைல் ஒன்று எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதுல இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணி அளவுல மிலிட்டரி ஆளுங்க அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போறாங்க போல. ரெகுலராகவே ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல மிலிட்டரி ஆளுங்க எல்லாரும் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போறதும் வரதுமா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த தடவை அவங்க கொஞ்சம் நேரமாவே உள்ள போகிற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் சந்தேகிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இவனுங்க எவ்வளவு நேரம் உள்ள இருக்கிறாங்களோ அவ்வளவு நேரம் ஹாப்பருக்கும் டைம் கிடைக்கும்னு சொல்லி எதையோ பிளான் பண்றாங்க. கட் பண்ணா ரேடியோ ஸ்டேஷன் வந்தவங்க பிராட்காஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிராட்காஸ்ட்டை லஞ்ச் சாப்பிட்ற நம்ம பசங்களும் கேட்கறாங்க, ஈவன் ஹாப்பரும் கேட்கறாரு. அவ்வளவு முக்கியமா ராபின் ஏதாவது சொல்ல போறாளானா ஜென்ரலா கேட்டா எதுவும் புரியாது. இருந்தாலும் அவ எந்தெந்த மேட்டரை அழுத்தி சொல்றாளோ அந்த விஷயத்த நம்ம ஹாப்பரும் பசங்களுமே டீகோட் பண்ணிட்டு ரைட்டு தவிழ்றதுக்கான நேரம் வந்துருச்சுடான்னு அந்த ஜங்க்யார்ட்ல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அது மூலமா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல இறங்க ராபினும் ஸ்டீவும் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இருந்து அவங்க பிளான்லாம் போடுவாங்க போல. ஸோ அங்க இவங்க 4 பேர் வருவாங்களா. பேரலா பசங்களுமே ஸ்கூல்ல இருந்து கட் அடிச்சுட்டு காட்டுக்குள்ள வரானுங்க. மிலிட்டரி ஆளுங்க எல்லாரும் அவங்களோட வேலையில பிஸியா இருக்கிற நேரத்துல அந்த சென்ட்ரல் ஜோன் இருக்குதுல்ல, அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன இடம், அது வழியா ஹாப்பர் உள்ள போயிட்டு அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இப்போதைக்கு ஹென்ரியை தேடுறதான் பிளான். ஆனா அந்த பிளானை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மற்ற எல்லாரோட உதவியுமே தேவைப்படும் போல. ஸோ அதனால அந்தந்த டைம்ல நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மைக் இங்க ஒரு பக்கம் பசங்க கிட்டையும் நான்சி இங்க ஸ்டீவ் ஜானத்தன் அப்புறம் ராபின் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டீவ் கேட்பான், இருந்தாலும் இதை பண்றது ஓகே தான் நான், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 தடவைக்கு மேல இதை பண்ணிட்டாங்களாமா. இருந்தாலுமே ஹாப்பர் ஹென்ரியை கண்டுபிடிக்கல. ஸோ மேபி ஹென்ரி இறந்துக்கிது போயிருந்திருப்பானோ, ஏற்கனவே முடிச்ச ஒரு ஆட்டத்தை தான் நம்ம திருப்பியும் தெரியாம ஆடிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொன்னா இல்லாமே அப்படிலாம் சந்தேகிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் என்னதான் 11ஓட பவர்ஸை யூஸ் பண்ணியுமே ஹென்ரி எங்க இருக்கிறான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியலனாலும் கண்டிப்பா இருப்பான் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா நான்சியா அவன் போன சீசன்ல நான்சியோட மைண்டுக்குள்ள அவன் போகும்போது ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பான். ஆனா அந்த விஷுவல்ஸ்ல இந்த டவுனே கம்ப்ளீட்டா அழியிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை பண்ற ஒருத்தன் தான் அவன். அதனால அவனை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிற வரைக்கும் இதை விடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஈவன் மைக்குமே இந்த கேள்விகளை பசங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே 30 தடவை இதே மாதிரி பண்ணியும் திருப்பியும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா இருக்காதீங்க, அவனை தேடுறதுக்கு 1000 தடவை அங்க போறதா இருந்தாலும் சரி கண்டிப்பா போறோம், நம்ம அவனை போட்டு தள்ளி ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க பசங்க. ஆனா அப்ப நம்ம வில்ல இருக்கிறான்ல அவனுக்கு மட்டும் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுமா. பசங்களா வந்துட்டு என்ன மாமி என்னாச்சுன்னு கேட்டா இல்லடா ஏதோ பதட்டமா இருக்கிறங்காட்டி தலை சுத்துற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லக்குள்ள இதை பண்ண போறோங்கிறங்காட்டியே சில டைம் எங்களுக்கும் இதே மாதிரி பதட்டமா ஆகும், நான் தலையெல்லாம் சுத்தாதேன்னு யோசிச்சுட்டு சரி விடு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மைக்கோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவ ஸ்கூல்ல இந்த பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக போகும்போது அவ மட்டும் யாரையும் அங்க பார்த்துட்டு அவங்க கிட்ட தனியா மீட் பண்ணி சிரிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாளா. எங்க இந்த புள்ளைய மட்டும் காணோன்னு டீச்சரும் அவ பின்னாடி வர அவ தனியா யார்கிட்டயோ பேசுற மாதிரி தெரியுது.
காலையில 11ன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வேற ஏதோ ஒரு பொண்ணை சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ 11 கண்டுபிடிக்க முடியலங்கிற விஷயத்த ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த லேடி கிட்ட வந்து சொல்லக்குள்ள, போன தடவை எப்படி அந்த கர்னலால அவளை பிடிக்க முடியலையோ இப்பயும் பிடிக்க முடியல, அதனால தான் உன்னை அனுப்பி இந்த விஷயத்த சொல்ல சொல்லியிருந்திருக்காரா. மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கூடிய சீக்கிரம் அவளை பிடிக்கிற வழியா பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, அங்க லேப்ல அவங்க ரிசர்ச்சுக்காக வச்சிருந்திருக்க ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே அப்சைட் டவுன் வேர்ல்ட சேர்ந்ததா இருக்கும். சரி, அப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்களும் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல ஒரு பேஸையே அமைச்சிருந்திருப்பாங்க. ஹாப்பர், 11, வில்லோட அம்மான்னு சொல்லி 3 பேரும் அந்த ஜங்க்யார்ட்ல இருந்து அண்டர் கிரவுண்ட் வழியா இறங்கி வந்திருப்பாங்கல்ல. அந்த அண்டர் கிரவுண்டுங்கிறது ஹாப்பரோட கேபின் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ யாரு கண்ணிலையும் படாம வந்துடுறாங்க. இருந்தாலும் 11 இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால, ஸோ அதுல ஏன் இவ்வளவு இன்டென்ஸா இருக்கிறாங்கிறது இப்பதான் தெரிய வருது. ஹாப்பர் என்ட்ரியை தேடுறதுக்காக போறாருல, ஸோ ஒரு பர்டிகுலர் டைமிங்குள்ள அவளோட ட்ரைனிங்லாம் முடிச்சா அவளுமே அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு என் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு போல. ஸோ அதனால தான் இவ்வளவு இன்டென்ஸா இருக்கிறா. இருந்தாலும் நீ கரெக்டான டைமிங்குள்ள முடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பொய் சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போகிற மைண்ட் செட்ல ஹாப்பர் இல்ல. அவ தயாரா இருக்கிறான்னு ஃபீல் பண்ணானா கூட்டிட்டு போக வேண்டியதானு வில்லோட அம்மாவும் கேட்டாலும், இது வரைக்கும் 30 தடவை போயிருந்திருக்கேன், 30 தடவுமே அந்த இடத்துல நான் அதிகமா பார்த்ததுங்கிறது மிலிட்டரி ஆளுங்க தான். அவங்க எல்லாரும் ஒரே ஒரு நபர் தான் தேடிட்டு இருக்கிறாங்க, இவளை. அதனால இவகிட்ட பவர் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் என்னால இவளோட உயிரை பணைய வைக்க முடியாது, என் பிள்ளையோட உயிரை பணைய வைக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. ஸ்கூல்ல இந்த ஆண்டிங்கிற பையன் அவன் லாக்கர் ஓபன் பண்ணா அதுக்குள்ள சில பாம்புகள்லாம் இருக்குமா, அதை பார்த்து அவன் பயங்கரமா பயந்துருப்பான். பட் அந்த பாம்புகள் எல்லாமே ஸ்கூல்ல வளர்க்கக்கூடிய விஷம் இல்லாத பாம்புகளா தான் இருக்கும். அங்க இருக்கிற எல்லாரும் என்னடா விஷம் இல்லாத பாம்பை பார்த்தா எப்படி பயப்படுவேன்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, எங்களோட கிளப் வாழ்கன்னு லாக்கர்லயும் எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்களா. வேற யாரு, டஸ்டின் தான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மைக் ஈவினிங் தன்னோட தங்கச்சியை பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு ஸ்கூலுக்கு வந்துருப்பானா. ஸோ அவன் இன்னும் வெளில வரதை பார்த்துட்டு அவன் உள்ள போகும்போது அவ ஆஃபீஸ் ரூம் வெளியில உட்காந்துருக்க. ஸ்கூல்ல இருந்து ஏற்கனவே மைக்கோட அம்மாவை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத மைக்குமே கவனிக்கிறானா. ஏன் புள்ள அடிக்கடி உன்னோட மர்மமான அந்த ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் தானே அவரோட பேரு, அவரை பாக்குறதா சொல்லிட்டு இருப்பேல, ஏன் இன்னைக்கு வந்தாரான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாளா. இந்த ஊரே ஆபத்துல இருக்கு அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருந்திருப்பாருன்னு நம்ம ஹாலி சொல்லுவா. ஸோ இவளை நம்ம ஹாலின்னு வச்சுக்கலாம் மைக்கோட தங்கச்சியை. ஆனா இதை கேட்கும்போது நம்ம ஆளுங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ ஏதோ ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை பத்தி தான் சொல்றாளோன்னு நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு இந்த ஊருக்கு ஆபத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க போறது இல்ல, அப்படியே இன்கேஸ் ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னாலும் அந்த ஆபத்துல இருந்து உண்மையாவே உன்னை காப்பாத்திருக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். அண்ட் அவங்களோட பேரு என்ன தெரியுமா, வீராங்கனை ஹாலி. இந்த டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் கேம்ல இருக்கிற ஒரு பீஸை ஒன்று கொடுத்துட்டு இவ தான் வீராங்கனை ஹாலி, ஏதாவது பயம் இருந்துச்சு அப்படின்னா இவகிட்ட உதவி கேட்டினா இவ கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்துறான். இங்க லூகாஸும் நம்ம வில் பையனுமே மேக்ஸை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. சும்மா அவகிட்ட அப்படியே ஜென்ரலா பேசுற மாதிரிலாம் பேசுவாங்களா. லூகாஸுக்கு தான் பயங்கர வருத்தம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அவளுக்கு ஃபேவரட்டான ஒரு சாங் அங்க ப்ளே பண்ணிட்டு போக அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ராபினுமே வந்திருப்பாள. ஸோ ராபினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் ஒரு நர்ஸா வேலை பார்க்குற போல. இன்னைக்கு நைட்டு வெளியில டேட் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்துருப்பாங்க போல. ஸோ அந்த ஒரு டேட்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல சாப்பிட போகலான்னு இருக்கிறங்கிற மாதிரி சொல்லி சும்மா அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ கதவுக்கு வெளியில இருந்து வில் இதை பார்த்துறான். பயத்துல கையில இருக்கிற கோக்கை கீழே போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக வில் தான் பார்த்துட்டு ஓடுறாங்கிற விஷயத்த ராபினுமே கவனிச்சிடுறான். இங்க டஸ்டின் எடியோட கலரை கிட்ட வந்திருப்பானா. அந்த கலரையில ஏதோ சிவப்பு கலரை பெயிண்ட் ஊட்டின மாதிரி இருக்கும். கவலைப்படாத எடி, இந்த நாய்ங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும், அவனுக்கே போர் அடிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதை நிறுத்திடுவானுங்க அப்படின்னு நினைக்க, அப்போ டஸ்டினுக்கே டவுட் வந்து ஒரு மாதிரி சந்தேகத்தோட அந்த பெயிண்டை தொட்டு பார்ப்பானா. அது பெயிண்ட் கிடையாது, ஆக்சுவல் ரத்தம். அந்த ஆண்டியோட லாக்கர்ல தொங்க விட்ட பாம்புகள் இருக்குதுல்ல, அதை தான் வெட்டி போட்டிருந்திருப்பானுங்க. அப்புறம் என்ன ஆண்டி மத்தவங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து டஸ்டினை சுத்து போடுறானுங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக டஸ்டினுமே ட்ரை பண்றான். இருந்தாலும் வச்சு சரியான அடி அடிக்கிறானுங்க. இவனுமே திருப்பி அடிச்சாலும் வாயில ஒண்ணு வச்சோன்னுமே போல போலும் ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னையோட நீயும் உன்னோட கிளப்பும் செத்தங்கடா அப்படின்னு மிரட்டும் போது அவன் மூஞ்சி மேலேயே துப்பக்குள்ள இன்னொன்னு திமிர் அடங்கலி ஆடானு வச்சு டஸ்டினை முதின்னு மூச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ டஸ்டினை ரேடியோ மூலமா லூகாஸ் கான்டாக்ட் பண்ணுவான். என்னடா அவன் பேசவே மாட்டேங்கிறான், எங்க போனான்னு தெரியலையான்னு பசங்க எல்லாரும் ஒண்ணு கூடியிருந்திருக்க. அந்த இடத்துக்கு ஹாப்பருமே 11 கூட்டிட்டு வராரா. ஹாப்பர் இப்படி அப்சைட் டவுன் வேர்ல்டு போற இந்த ஒரு டைம்ல தான் இவங்க 2 பேரால பேசிக்க முடியுமோ என்னமோ அப்படியே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெக்னா தான் ஃபைனல் பாஸ் அப்படின்னும் வெக்னாவை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவ்வளவுதான், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா நம்மளோட வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி 11க்கு நிறைய நம்பிக்கைங்கிறத கொடுக்குறான். டஸ்டின் வரல தான், இருந்தாலும் ஆல்ரெடி பசங்க எல்லாரும் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பருமே கிளம்புறதுக்கு தயாராகிறாரா. இப்போதைக்கு இவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு இருந்த ஒரே ஒரு ஆளுங்கிறது டஸ்டின் தான். ஆனா அவனை ஆளை காணுமா, வேணும்னா அந்த வேலையை நான் பாக்குறேனே அப்படின்னு வில் கேட்கக்குள்ள வில்லோட அம்மா இல்ல தேவை கிடையாது, ஜானத்தன் உன்னால அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்கக்குள்ள ஜானத்தனும் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தன் ஸ்டீவ் கூட ஒரு வேன்ல ஏறிட்டு அந்த வேன் எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. பின்னாடியே மைக்கும் லூகாஸும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப அதுவே ஹாப்பர்
அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு டனல் வழியா நடக்க ஆரம்பிக்க இங்க மைக்கோட வீட்டுல அந்த ஹாலி இருக்கிறாள். அவ இப்படி ஸ்கூல்ல யாருக்கிட்டயோ தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்கிற விஷயத்த அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா பெருசா எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாராமா. இதெல்லாம் ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ, ஏன் இதை நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்பா அம்மா 2 பேரும் நம்மளாலதான் சண்டை போடுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாலோ என்னமோ ஹாலி பேரோட ரூம்ல படுத்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். ஹாப்பரும் அண்டர் கிரவுண்ட் வழியா வந்தவர் அந்த மிலிட்டரி ஜோன் இருக்குதுல்ல, அந்த ஊரோட சென்டர்ல அந்த கேட் இருந்த இடம், அந்த இடத்துக்கு வந்து ஓரமோரத்துல ஒளிஞ்சிருக்க மைக்கும் லூகாஸும் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு டவர் மாதிரி இருக்கும், ஒரு மணிகுண்டு மாதிரி, அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு மிலிட்டரி ஆளுங்க கேட்டு கிட்ட என்னென்ன பண்றாங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம லைனா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த கேட்டை சுத்தி வளர்ந்துருக்க அந்த வைன்ஸ் எல்லாத்தையுமே நெருப்ப வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா மிலிட்டரி ட்ரக் எல்லாத்தையும் அனுப்ப ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி எரிச்சதுல ஏகப்பட்ட புகை மண்டலங்கிறது உருவாயிருக்கும். அந்த புகை இருக்கிற கேப்ல தான் யாருக்கும் தெரியாம மிலிட்டரி ட்ரக் உள்ள போகுதுல, அதுல நம்ம ஹாப்பர் ஏறிக்கிட்டு அது மூலமா தான் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போறாரு. அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல மிலிட்டரி ட்ரக் எந்த வழியா போகுதோ அதே வழியா ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற நம்ம ஸ்டீவ் வேன் ஓட்டிக்கிட்டு போவான். அதுல ரேடியோங்கிறது இருக்கும். அதை வச்சுதான் நம்ம ஹாப்பரை இங்க ரியல் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப திடீர்னு ஹாப்பர் போயிட்டு இருந்த வண்டி எங்கேயோ மோதி கிராஷ் ஆக ஹாப்பருக்கு எதுவும் ஆகல, இருந்தாலும் சடனா வண்டி நிறுத்திட்டாருங்கிற விஷயத்த சொல்லும் போது ஒருவேளை அவர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதனாலதான் நிறுத்திட்டாங்களோங்கிற மாதிரி எல்லாம் லெவன் பயங்கரமா பயந்துகிட்டு இருந்தா இங்க ஹாப்பரும் என்னமோ சத்தம் கேட்டுட்டு அவர் வச்சிருந்திருக்க கன்னை எடுத்து ஃபயர் பண்றதுக்காக ரெடியா இருக்க ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற நம்ம வில்லுக்கு கழுத்து எல்லாமே பயங்கரமா புல்லரிக்க ஆரம்பிக்குது. அந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற கிரியேச்சர்ஸ் ஆளுங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இது அட்டாக் பண்ணுதுங்கிற விஷயம் நம்ம வில்லு இருக்கிறான்ல அவனுக்கு விஷுவலாவே தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஹாப்பர் ஒரு ட்ரக்ல ஏறி இருந்தார்ல, அந்த டிரைவர் மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு உடனே ட்ரக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப அங்க சிக்கின மிலிட்டரி ஆளுங்க எல்லாரையும் டெமோகார்கன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க தெரியாம கன்னை வச்சு ஃபயர் பண்ணி விட ஹாப்பரோட வயிறுல புல்லட் பாஞ்சிருது. போதாத குறைக்கு ஹாப்பர் போயிட்டு இருந்தா அந்த ஒரு ட்ரக்லயுமே டெமோகார்கன் ஏறி அந்த டிரைவரை போட்டு தள்ளிடுச்சு போல. ட்ரக் அப்படியே போய் அங்க இருக்கிற ஒரு மரத்துல சொருக இதெல்லாம் ஒரு விஷுவல் மாதிரி வில்லுக்கு வந்துச்சுல. இப்போ வில் அதே இடத்துல மயங்கி கீழே விழுகிறான். அடிஷனலா அவங்க பேஸ்ல இருந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் அப்படியே கருகி போக இங்க அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல ஹாப்பருக்கு லக்கிலி எதுவும் ஆகல. இருந்தாலும் ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கும் போது கரெக்டா காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேட்குமா. சரின்ட்டு அதை ஒரு ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்க இங்க வில் ஒரு மாதிரி மயக்கத்துல இருந்திருப்பான்ல, அவங்க அம்மா போட்டு கண்ணத்து மேலே அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா வெல்லுக்கு அந்த டெமோகார்கனுங்கிறது ஏதோ ஒரு வீட்டை தேடி போற மாதிரி ஃபீல் ஆயிருக்குமா. அப்படியே அவங்க அம்மா போட்டு அடிச்ச அடியில அவன் கண் விழிச்சிடறான். ஆனா விழிச்சவன் அந்த டெமோகார்கன் அது அவங்கள தேடி வருதுன்னு சொல்லுவானா. யாரா அவங்கன்னு கேட்டா அப்படியே நான்சி திரும்பி பார்ப்பான். உடனே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆபத்துன்னு நான்சி அங்க இருந்து போகிறா. ஆனா இப்போதைக்கு இந்த இடத்துல பவர் கட் ஆயிருக்குல்ல, ஒன்ஸ் இங்க திருப்பி உன்னோட பவரை வர வைக்க முடியும்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி வீட்டை விட்டு போக சொல்லு சரியான்ட்டு ராபின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான்சி கிளம்புறா. சண்டையை போட்டுட்டு நான்சியோட அப்பா ஜாலியா கால்ஃப் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவே அவங்க அம்மா சரகடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இங்க ஹாலி ரூம்ல அழுதுகிட்டே இருக்கும் போது திடீர்னு அவளோட ரூம்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபிளிக்கர் ஆகுது. ஏண்டானா சீலிங்க பொத்துக்கிட்டு அந்த டெமோகார்கன் புதுசா ஒரு கேட் ஓபன் பண்ணி வர அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.